இப்போல்லாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேவ் செஞ்சுட்டு அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். மேடம் வண்டி ரெடி. ஓ தேங்க்ஸ். எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டிங்களே, 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னேன்னா, ஐயா 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 பணம் தரேன் ஐயா. திருடுறதே தப்பு. அதில் இன்னொருத்தருக்காக திருடுறது பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழ்றது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர். 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன், நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிதானே. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலைகார், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரின் உடல் வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீஸார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்காரு. நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதில் செத்துந்தாருன்னா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். உட்காருங்க சார். ரஹீம் பாய். நீங்க? அவர் என்னோட பெரியப்பா. வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும். இந்த கடையில் வாங்க, இல்லை ஒன்று நல்ல கடை மாதிரி. யார் ரஹீம் பாய்? சார். இந்தா 1 லட்சம் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடு. சார். சார். என்னம்மா? சார் 5 லட்ச ரூபாய் இருக்கும். நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ இந்த பணம் பாரியா திருடுறேன், லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்ச ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத். பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? நம்மளோட பெரிய ஆளு போகுது. ஆமா ஆமா. சரி, அந்த கட்டை ரூபாயை குடியா. உடல் ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார். 195. அப்போ இன்ஸுக்கு 75, சப்புக்கு 25, நம்ம 3 பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு வழியாக காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவெனின், திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம். தேங்க்ஸ். என் வீடு இந்த பக்கம், உங்கள் வீடு எங்கே? என்னோட ரூம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ப்ளூ கலர். ஹலோ, உங்களுக்கு எதுங்க என் ரூமு?
நீங்கள் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்னால தான் என் கதையை உங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பாய். ஹலோ, உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் 3 அட்வைஸ். என்ன? 1, இனிமேட்டு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்கள் கதையை சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ, அப்புறம்? 2, நீங்கள் மட்டும் திருடல, அந்த போலீஸ்காரனும் திருடினாங்க, நானும் திருடிருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதானே? ஓகே, பாய். இருங்க, இன்னொன்று இருக்கு. என்ன? இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன், புற்றுநோய் வருமா? இல்லை, உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய்.